with a good day. This is Pramila. Welcome to our channel Anyone Can Cook. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ஃபேவரட் டிஷ் தம் பிரியாணி பார்க்க போறோம். So வாங்க ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் பிரியாணி செய்ய போற பாத்திரத்திலே ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பேன்ல அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் இதே ஆயிலில் தான் நான் பிரியாணியை செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லிமிட்டாக ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். 2 ஆனியனை பார்த்தீங்கன்னா நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம ஆயில் கம்மியாக வச்சுருக்கிறதுனால இதை 2 ஷிஃப்டாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்ததும் கேஸ் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு வச்சுருந்த ஆனியன்ஸும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. ஸோ இந்த டைமில் எடுத்துடலாம். ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதே பேனில் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் சிக்கன் பார்த்தீங்கன்னா 1/2 kg எடுத்துருப்பேன். அது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் குவான்டிட்டியில் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கரம் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேம் குவான்டிட்டியில் 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சால்ட்டு பார்த்திங்கன்னா 2 வாட்டி போடுவோம். ஒன்று சிக்கனில் போடுவோம், இன்னொன்று ரைஸ் பாயில் பண்ணும்போது போடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ளேவருக்காக நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டை 2, கிராம்பு 4, கடல் பாசி சும்மா கொஞ்சமாக எடுத்திருக்கேன், பிரிஞ்சி இலை 2, ஸ்டார் பூ 1, ஏலக்காய் 2, ஜாதி பத்திரி 2. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 1 சிக்கனில் போட்டுக்கோங்க, மீதி பேலன்ஸை பார்த்தீங்கன்னா தம் போடும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணியில் கலர் டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லா வரணுன்னா காஷ்மீரி சில்லி பவுடராக பார்த்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி கலர் டெக்ஸ்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இந்த சிக்கனை 1/2 hour ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இந்த டைமில் பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் 350 கிராம் ஊற போட்டுடலாம். அரிசி ஊற போட்டு ஒரு 15 minutes கழித்து ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஏலக்காய் 1, ஸ்டார் பூ 1, பிரிஞ்சி இலை 1, ஜாதி பத்திரி 1,
கிராம்பு 2, பட்டை 1, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸும் தண்ணியும் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணுறதுனால அரிசி ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ரைஸ் முக்கால் பதத்தில் குக் ஆகிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அந்த சிக்கன் எடுத்து கேஸில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வடிகட்டின ரைஸ் எல்லாம் ஒரு லேயராக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் லெமன் எல்லோ ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா குங்குமப்பூ தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக டச்சப்க்கு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு பேனை லிட்டால் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது இன்னும் டைட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் சப்பாத்தி மாவை சீல் பண்ண யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டீம் வெளில போகாத அளவுக்கு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணி வச்சதும் எப்படி குக் ஆகி வருதுன்னு பார்க்கும்போதே தெரியும். நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி முடிச்சதும் தோசை தவா சிம்மில் வச்சுட்டு அது மேலே பேனை வச்சுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு சிம்லே வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டும் இல்லை, சுற்றி இருக்க மாவும் எப்படி குக் ஆகிருக்குன்றது நல்லாவே தெரியும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சீல் பண்ணியிருக்க மாவெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேசியிருக்க மாட்டேன். பிகாஸ் என்னோடய த்ரோட் நல்லா இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. நல்லா இருக்கிற வாய்ஸில் பேசினாலே யாராலையும் கேட்க முடியாது. இந்த வாய்ஸ் நான் சொல்லவே வேணாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ண லைக், ஷேர் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சீக்கிரமாக வரும். ஸோ ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இந்த தம் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம ஊர் பிரியாணி மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்காது. இந்த பிரியாணிக்கு ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்றத. இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா சிக்கனில் மசாலாலாம் ஏறி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லா ஸ்வீட் ஆர்ட்ஸ்க்கும் நன்றி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.